டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் மணீஷ் சிசோடியாவுக்கு பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா சிறையில் இருந்து வருகிறார். நடுவண் புலனாய்வுத்துறை கைது செய்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்தது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் கீழமை நீதிமன்றங்களில் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டதால் கடந்த 17 மாதங்களாக டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், KP விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு இன்று அவருக்கு நிபந்தனை பிணை வழங்கி தீர்ப்பளித்தது. மணீஷ் சிசோடியா தலைமை செயலகத்திற்கோ கட்சி அலுவலகத்திற்கோ செல்ல அனுமதிக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை வைத்த வாதமும் நிராகரிக்கப்பட்டுள்ளது.